அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை புழல் அருகே 2 மகன்களை கொன்றுவிட்டு லாரி அதிபர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. லாரி அதிபர் செல்வராஜ் என்பவர் கடன் தொல்லை காரணமாக இந்த விபரீத முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னை புழல் அருகே 2 மகன்களை கொன்றுவிட்டு லாரி அதிபரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திக். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம் கௌதமி. சென்னையில் ஒரே குடும்பத்தில் 3 பேர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புழல் அருகே கடன் தொல்லையால் 2 மகன்களுக்கு விஷங்களை கொடுத்துவிட்டு தகப்பனும் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. லாரி அதிபர் செல்வராஜ் என்பவர் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக இந்த விபரீத முடிவை எடுத்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை புழல் அடுத்த சூரப்பேடு ரங்காவன்யூ பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் சொந்தமாக 3 லாரிகளை வைத்து டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் ஒன்று நடத்தி வருகிறார். இவருடைய மனைவி மாலா, இவர்களுக்கு இதயா என்கின்ற ஒரு பெண்ணும், சுமன்ராஜ் மற்றும் கோகுல்ராஜ் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒரே காம்பவுண்ட் குடியிருப்பில் ஒரு வீட்டில் செல்வராஜும் மற்றொரு வீட்டில் மாலா மற்றும் அவருடைய மகள்கள் இதயா வசித்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் செல்வராஜ் லாரி தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு மிகுந்த கடன் சுமையில் அவதிப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல மாலா, அவருடைய மகள் இருதயா ஆகியோர் உணவு அருந்தி உறங்க சென்ற நிலையில் செல்வராஜ் தனது 2 மகன்களுக்கு வெளியில் இருந்து உணவு வாங்கி வந்து அதில் விஷத்தை கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை முதலில் சாப்பிட்ட அவரது மகன்கள் சுமன்ராஜ், கோகுல்ராஜ் ஆகியோர் உறங்க சென்று விட்டனர். இந்த நிலையில் முன்னரே செல்வராஜும் விஷத்தை அருந்தி வந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வழக்கம் போல மனைவி மாலா கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு காலை காபி கொடுப்பதற்காக அழைத்த போது அவர்கள் யாரும் எந்திரிக்கவில்லை, கதவை திறக்கவில்லை என தெரிகிறது. அக்கம்பக்கம் உதவியுடன் மாலா கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே பார்த்தபோது கணவன் மற்றும் 2 மகன்களும் வாயில் நுரை தள்ளியபடி மூச்சு பேச்சின்றி இருந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவசர கால ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை செய்த போது அவர்கள் ஏற்கனவே இருந்து விட்டனர் என உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த தகவலானது சென்னை புழல் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உயிரிழந்த 3 பேரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு வார காலமாகவே செல்வராஜ் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும், யாரிடமும் வீட்டில் சரியாக பேசாமல் ஒரு சராசரி நடைப்பினம் போல அவர் இருந்து வந்ததாக அவரது மனைவி தெரிவித்தார். கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தில் 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.